கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தினத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் அன்னையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ரேமா ஊழியங்களின் மூலமாய் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் பலப்படுத்துவார். வருகிற நாட்களிலே உங்களை இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியாக, ஒரு ஊப்பாக கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வேகமாய் உங்கள் மத்தியில் ஆசீர்வாதமாக இந்த தினத்திற்காக நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 28 வசனத்தையும் 29 வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்றார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது தாய்மார்கள் தினம், அன்னையர் தினம் என்று இந்த உலகமே பெண்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மிக அழகாக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் எழும்பி ஒரு தாயை புகழ்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது பார்க்கும் பொழுது புருஷன் மனைவியை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். நீ விசேஷமானவள், நீ விலை உயர்ந்தவள் என்று ஒரு மனைவியை சொல்லுகிற ஒரு அனுபவம், ஒரு தாயை பாராட்டுகிற ஒரு அனுபவத்தை நாம் இந்த வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரம் 20 வசனத்திலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ள எல்லாருக்கும் தாயானவள். இந்த உலக தோற்றத்திலே ஆண்டவர் ஆதாமே மிக அழகாக உண்டு பண்ணுகிறார். பார்க்கிறார், இது ஒரு வெறுமையாக இருக்கிறது, இவன் யாரிடத்தில் பேசுவான், இவனுக்கு யார் பேச்சு துணை யாரும் இல்லையே என்று இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு அழகான மனுஷியாக உண்டு பண்ணுகிறார். அவளுக்கு மிக அழகான ஒரு பெயரை வைக்கிறார். ஆதாம் ஏவாள் என்று பெயரை வைக்கிறார். அவருடைய பெயர் என்ன? ஏவாள் என்று பெயர் வைக்கிறார். அவங்க தான் இந்த உலகத்தில் முதல் முறை தாய். ஹல்லேலூயா. The first woman in this world is Eve. வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாயாக இருக்கிறார். She is the first woman, the first mother in the Bible. வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது முதலாவது தாயாக இருக்கிறார். The first mother என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் 2 காரியங்கள். ஒரு தாய் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நீங்கள் விசேஷமானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரொம்ப அழகாக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பார்த்தோம். பிள்ளைகள் உங்களை பார்த்து புகழுகிறார்கள். இந்த நிலைமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தாயுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஏவாளுடைய அனுபவத்தை வைத்து உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஏவாளை குறித்து தெரியும், ஆனால் தேவன் இதற்கு பின்புலமாய் ஒரு காரியத்தை வைத்து இருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தில் எத்தனையோ பேருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய பேருடைய பெயர் எழுதப்படவில்லை. லோத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் லோத்துடைய மனைவி என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறதே தவிர லோத்துடைய மனைவி பேர் ஆண்டவர் சொல்லலை. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, சாராள் என்ற பெயரை, மனைவியுடைய பெயரை ஆண்டவர் பதிவு பண்ணுகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு பேருக்கு பின்புலமாகவும் ஆண்டவர் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார். ஏவாள் என்கிற பெயருக்கு பின்பதாக ஒரு மிக அழகான ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூல பாஷையிலே ஏவாள் என்பதற்கு அழகான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிற, என்ன தெரியுமா? ஹாவா, HAVA. மூல பாஷையில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஹாவா. அப்படின்னா அதற்கு 2 அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது என்ன அர்த்தம் தெரியுமா? லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தாயிடமிருந்து தான்
ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுது? ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கிறது. நாம் பார்க்கும் பொழுது வேத புஸ்தகத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 66 அதிகாரம் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிற தேவனாக இருக்கிறேன். தாய் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அம்மா என்று அழைக்கிறோமே, அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏன் தெரியுமா? ஆங்கிலத்திலே நியூமரிக்கல் ரைட்டிங் ஸ்கேல் என்று ஒரு அளவு வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம ஒரு 2 கிலோ அரிசி வாங்கணும்னா திராசில் வச்சு எடை போட்டு பார்க்குறோம். 1 லிட்டர் தண்ணி வாங்குறோம்னா பாட்டிலில் போட்டுக்கிறாங்க, 1 லிட்டர் போட்டிருக்கிறாங்க. அதே போல வேதனை என்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோல் 0 to 10 என்கிற அளவை அது கொண்டதாக இருக்கிறது. அப்போ ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அதோடைய வலி எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அந்த ரேட்டிங் ஸ்கேலில் 10 என்று சொல்லுகிறோமே, அந்த அளவிற்கு அவர்கள் வேதனையை அனுபவிக்கிறார்கள். இன்னைக்கு வாழ்க்கை என்பது நம்ம நினைக்கிறோம் பல நேரத்தில் ஈஸியாக இருக்குது. ஆனால் இருக்கிறதே பயங்கரமான வலி அந்த 10. அந்த வலியை அந்த தாய்மார்கள் அனுபவித்துதான் ஒரு ஜீவனை, ஒரு மனுஷனை இந்த உலகத்திற்கு அவர்கள் கொடுக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏவாள் என்பதற்கு வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு உயிரை கொடுக்கிற ஒரு அனுபவம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு அனுபவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏவாள் அப்படிப்பட்டவளாக இருந்தாள். இந்த உலகத்திற்கு ஒரு தாயாக, இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறவளாக இருந்தாள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம் கற்பத்தின் கனியை ஒருவளை இழந்து போய் இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் இழந்து போன சூழ்நிலையில் இருக்கலாம். இந்த நாள் ஆண்டவர் விசேஷமா சொல்லுகிற ஒரு காரியம், ஏவாளுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஏவாளுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்ந்தார் ஒரு வாழ்க்கையை. அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? பலருக்கு ஆசீர்வாதமாக மாறினது. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தாயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவளுடைய பேர் மரியாள். ஒரு நாள் தேவதூதன் அவளை பார்த்து இவ்விதமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், நீ ஒரு தேவ மனிதனை உன்னுடைய வயிற்றில் சுமக்க வேண்டும், 10 மாசம் சுமந்து அவருக்கு நீர் ஒரு பிறப்பை கொடுக்க வேண்டும், அவருக்கு இயேசுவென்று பெயரிட வேண்டும். திருமணம் முடியவில்லை, ஆனால் கர்ப்பவதியானாள். யோசேப்புக்கு இந்த காரியத்தை தெரியப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் நாசரத்திலிருந்து பெத்லகேமுக்கு நேராக போகிறார்கள். போகும் பொழுது ஏறத்தாழ இன்னைக்கு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா தூரம் எவ்வளவு தெரியுமா? 150 கிலோமீட்டர். இன்னைக்கு நம்ம 5 கிலோமீட்டர் போறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த நாட்களில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, நல்ல ரோட்வேஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் அவள் கடந்து வருகிறாள். எதற்காக தெரியுமா? எனக்குள்ளே ஒரு ஜீவன் ஒன்று இருக்கிறது, எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு உயிர் பெற்று எழும்ப போகிறது. தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேற்றும். எதை வேண்டுமானாலும் என்னுடைய வாழ்க்கையில் சகித்துக்கொள்ள வாஞ்சையாக இருக்கிறேன், எதை வேண்டுமானாலும் என்னுடைய வாழ்க்கையில் சகித்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று முடிவு பண்ணுகிறாள். 150 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. The travel was hard. அவருடைய பிரயாணம் ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையை கொடுக்கிறது தான் ஒரு அம்மா. இன்னைக்கு நிறைய பேர் அம்மாவை மறந்துடுறாங்க, நிறைய பேர் தாயை விட்டு விலகி போயிடுறாங்க, நிறைய தாய்கள் பிள்ளையை விட்டு விலகி போயிடுறாங்க. எல்லாம் தலைகீழ இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏவாள் என்பதற்கு மிக அழகான ஒரு அர்த்தம் இருக்கிறது, வாழ்க்கை. ஆண்டவர் இந்த வாழ்க்கையை வாழுவதற்காக கொடுத்திருக்கிறார்.
தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவன் விரும்புகிற காரியத்தை செய்ய வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. லைஃப் என்று எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய அவள் தயாராக இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தா உலகம் தலைகீழா போயிட்டு இருக்குது. பிள்ளைங்க எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, அவன் செத்து போனாலும் பிரச்சனை இல்லை, அவன் நடு ரோட்டில் நின்னாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தி தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு செய்தியை பார்க்குறேன். 10 மாதம் சுமந்து எடுத்த ஒரு பிள்ளை நடு ரோட்டை தூக்கி வீசிட்டு போயிட்டான். நாய், ஒரு குட்டி நாய் அதை கடித்து கொண்டே இருந்திருக்கிறது. திடீர்னு ஒரு வீட்டில் பார்க்குறாங்க, ஒரு சின்ன பிள்ளை அழுற சத்தம் கேட்குது, ஒரு நாயும் அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறதுன்னு போய் பார்க்குறாங்க. ஓடி போய் பார்த்தா பிறந்து சில மணி நேரங்களான ஒரு குழந்தை, அந்த நாய் கவ்வி கொண்டு இருந்தது. அப்படியே எடுத்து மருத்துவமனையில் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளை. இன்னைக்கு எத்தனையோ பேர் பிள்ளை இழந்து போயிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு லைஃப் அவங்க கையில் கொடுக்கிறாருன்னா அதை பத்திரமா பயன்படுத்தணும். எனக்கு நிறைய தாய்மார் நம்ம தெரிய வேண்டிய காரியம், வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான், இனி வாழ போகிறதில்ல. லைஃப் ஒரே ஒரு டைம் தான். ஏவாள் வாழ்ந்தாங்க, வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கும் அவர்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். பிள்ளைங்க உங்களை புகழ்கிற வாழ்க்கையாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய நேரத்தில் பிள்ளைங்க தாய்மார்களை புகழ முடியலை. நிறைய பேர் தாய்மார்களை திட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம எப்போவுமே வாழக்கூடாது. ஒரு தாய் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைங்க புகழுகிற ஒரு அனுபவம். எங்கள் அம்மா எங்களுக்கு நல்லா செஞ்சுருக்கிறாங்க, எங்கள் அம்மா எங்களுக்கு திருப்தியாக பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு வேண்டியதை காட்டிலும் நன்மைகள் எனக்கு செஞ்சுருக்கிறாங்க, அவங்க எனக்கு துரோகம் பண்ணதே இல்லை சொல்லுகிற ஒரு அனுபவத்தில் நாம் வாழ வேண்டும். ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ராஜா என்று ஒரு தம்பி வாழ்ந்து கொண்டிருந்தான். பேருக்கு ஏற்றாது போலவே வீட்டில் அவன் ராஜா தான். வீட்டில் அவனுக்கு கவலை இல்லை, வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு நிறைய பெட்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும், நிறைய செல்ல பிராணிகளை வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு ரொம்ப அழகான ஒரு கோழியை வளர்த்து கொண்டு இருந்தான். அந்த கோழிக்கு குயின் என்று பெயர் வைத்தான். ஒவ்வொரு நாளும் அதற்கு அழகான சாப்பாடை கொடுப்பான், தண்ணி கொடுப்பான். வீட்டுக்குள்ள அழகான ஒரு கூடு வைத்து அதை பராமரித்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் அழகான முட்டைகளை போடும். அதை எடுத்து நல்லா சாப்பிட்டு ராஜா போல வளர்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. ஏன் இந்த ஒரே ஒரு கோழியை மாத்திரம் நாம் வைத்திருக்க வேண்டும்? இது முட்டை போட்டு அடை காக்குமே, ஆனால் நமக்கு ஒரு 10 பேர் கிடைப்பாங்களே, ஒரு புதிய புதிய குட்டிகள் கிடைக்குமே, சந்தோஷமா லைஃப் இருக்குமே, அதுக்கும் நல்லா இருக்கும், நமக்கும் அந்த குட்டிகளை வைத்து விளையாடலாமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பார்த்தான், அடுத்த நாள் அந்த முட்டை சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிட்டான். கோழி முட்டை போட்டது ஏறத்தாழ ஒரு 10-15 முட்டை இருந்திருக்கும். அடை காத்து கொண்டே இருக்கு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே இருக்கிறான். எப்பொழுது அந்த குஞ்சு குட்டிகள், அந்த குட்டி கோழி குட்டிகள் அழகா வெளியே வரும், எப்பொழுது அதனிடத்துல நம் விளையாடலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றான். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது பயங்கர கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் நிற்குதா அப்படின்னு மேலே கீழே பார்க்குறான். பயங்கரமா தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அவனை பார்த்து சொல்றாங்க, ராஜா உள்ள போயிடாத, உள்ள போனா நீ கருகி விடுவா என்று சொல்லுகிறார்கள். இவன் சொல்றான், முடியாது, என்னுடைய கோழியும் முட்டைகளும் இருக்கிறது, காப்பாற்ற வேண்டும். ஓடுறான், எப்படியாவது காப்பாற்றுங்க, அம்மா அப்பா பிடிக்கிறாங்க அவனை. ராஜா சொல்றான், இல்லம்மா, நான் காப்பாற்றியாக வேண்டும். என்னுடைய கோழி முட்டைகள் அது குஞ்சு பொரிக்க தயாராக இருக்கிறது. உள்ள விடவே இல்லை. கடைசி ஒரு கட்டத்தில் எப்படியோ தீயெல்லாம் அணைத்து விட்டார்கள். அந்த ஃபயர் மிஷின்லாம் வச்சு அணைத்து விட்டார்கள். இந்த பையன் வேகமாக ஓடுறான்.
வீட்டுக்குள்ள போறான், படியேறி வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போனா ஒரு ஓரத்துல இந்த கோழியை வைத்திருந்த இடத்துல அந்த கோழியை பார்க்கிறான். இந்த கோழி தலையை தொங்க போட்டு கொண்டு இருக்கிறது. கிட்ட போய் தட்டி பார்க்கிறான், கோழிக்கு உயிரில்லை. கண்ணீரோட அதை வெளியே தூக்கிக்கிட்டு வர்றான். வெளியே எடுத்துட்டு வந்து அந்த கோழியை கீழே விட்டான் பாருங்க. கோழிக்கு உள்ள இருந்து 15 அழகான சின்ன சின்ன கோழி குஞ்சுகள் கடகட கடகடான்னு வெளியே ஓட ஆரம்பித்தது. இவன் கண்கள் கரங்கி போனது காரணம் என்ன தெரியுமா? அந்த தாய் கோழியானது தன்னுடைய குஞ்சு கோழிகளை காப்பாற்றும்படியாக அந்த சிறகுக்குள்ளே அந்த கோழிகளை வைத்து அது காப்பாற்றியதாம். அதை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் சொல்லினார்கள், ஒரு தாயானவள் இப்படிதான் இருக்க வேண்டும். ஒரு தாயாக இருக்கிறவள் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறவளாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு மரியாள் கடந்து வருகிறாள். 150 கிலோமீட்டர் ஒரு சாதாரண ஒரு கழுதையின் மேலே கடந்து வருகிறாள். எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். ஆனால் அவள் நினைத்த ஒரே ஒரு காரியம், நான் என்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு பிள்ளைகளை நடுரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. நீ எந்தாலையும் போய் தொலை. ஆனால் ஆண்டவர் எப்படி பிரியப்படுறாரு தெரியுமா? எந்த தாய்க்குள்ளால என் பிள்ளை நல்லா இருக்கணும் ஐயா, என் பிள்ளை நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் நொறுங்கி நூடுல்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை எனக்கு முன்னாடி ராஜா போல இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த தாய்மார் தினத்தில் அவர்களை தான் கர்த்தர் உயர்த்துறாரு, அவர்களை தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாரு. இன்னைக்கு எப்படியோ விட்டுட்டு போன ஒவ்வொரு தாய்மார்களும் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், தெரியாமல் செய்த தவறுகள் 1000 இருக்கலாம், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், மன்னித்து விடும் என்று கேட்டு விடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இரண்டாவதாக ஏவாளுக்கு ஹாவா என்று சொல்லுகிற ஒரு பெயருக்கு இரண்டாவது ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? லிவிங் ஒன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுகிற ஒரு ஜீவியம் தான் அம்மா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்க யாரை பார்த்து படிப்பாங்க அப்படின்னா அம்மா அப்பாவை பார்த்து தான் படிப்பாங்க. அதாவது 3ஆம் கிளாஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு 6-7 வயசு இருக்கிற வரைக்கும் அப்பா என்ன கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அதுதான் போடுவாங்க, அப்பா என்ன கலர் பேண்ட் போடுறாங்களோ அதான் போடுவாங்க. ஒரு 8ஆம் கிளாஸ் வரும்போது 10ஆம் கிளாஸ் வரும்போது கொஞ்சம் மாறும், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வருவாங்க. ஆனால் சில நாட்கள் கழித்து பார்த்தா அவங்க அப்பா எப்படி இருந்தாங்களோ அப்படியே இந்த பிள்ளைங்க மாறிடும். இதே போல தான் ஒரு தாய் எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் அவங்க பிள்ளைங்க இன்னைக்கு இருப்பாங்க. நம்ம முன் உதாரணமாக இருக்க வேண்டும். ஏவாள் என்பது இரண்டாவது ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு முன்பதாக. தாயாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு குணாதிசயம், நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு முன்னாடி. பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒழுங்கு ஆராதனைக்கு வரணும். பிள்ளைங்களுக்கு முன்னாடி உண்மையான தேவனை ஆராதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் ஏவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏவாள் என்பதற்கு இரண்டாவது ஒரு அர்த்தம் வாழ்ந்து காட்டுகிற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் ரெபெக்காளை குறித்து நாம் பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்குது, குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் 2 பேரும் ஒரு தப்பை பண்ணுறாங்க. என்ன தெரியுமா? அப்பாவுக்கு மூத்த பிள்ளைய பிடிக்கும், அம்மாவுக்கு யாரை பிடிக்கும்? 2வது பிள்ளைய பிடிக்கும். பிரச்சனை எங்கே வரும் தெரியுமா? பார்ஷியாலிட்டி எங்கே அதிகரிக்குதோ ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் நம்புகிறவர்கள் உங்களை கைவிட்டுட்டு போகலாம். நீங்கள் நினைப்பீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறான், இன்னைக்கு ரொம்ப நல்லா வச்சிருக்கிறான், இன்னைக்கு நான் என்ன உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறான். நீ யாரை நம்புறியோ அவன் தான் உன்னை கழுத்தா இருக்க போறான். ரெபெக்காள்
2 பேர்கிட்டே அன்பா இருந்திருக்கணும். ஏன்னா ஒரே கருவில் தான் பிறக்கிறான். யாக்கோபு ஏசாக்கு காலை பிடிச்சிட்டே வெளியே வந்திருக்கிறான். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க வேண்டியவங்க. ஆனால் இந்த தாயும் தகப்பனும் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் மேல கொஞ்சம் அன்பு கூடுதல். ரெபேக்காவுக்கு யாக்கோபு மேல கொஞ்சம் அன்பு கூடுதல். கடைசியா நடந்த காரியம், ரெபேக்காள் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், எல்லாம் என் பிள்ளைக்கு தான் கிடைக்கணும், எல்லாம் என் பிள்ளைக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னா ஏமாற்றினாள். ஏசாவை ஏமாற்றினா, புருஷனை ஏமாத்துறா. யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கை முடிகிற வரை அவள் வாழ்க்கையில் நிம்மதியே இருந்திருக்காது. ஏன் தெரியுமா? அவள் வாழ்க்கையில் சந்தோஷமே இருந்திருக்காது. ஏன் தெரியுமா? பிள்ளைய கொன்னுருவான்னு பயந்து சொந்த சகோதரன் வீட்டுக்கு அனுப்புறா, லாபான் வீட்டுக்கு அனுப்புறா. ஆனால் பிள்ளைய 14 வருஷம் அவன் போட்டு நொறுக்கி எடுக்கிறான். பிள்ளைய 14 வருஷம் ஆடு மேய்க்கிறதுக்கும் மாடு மேய்க்கிறதுக்கும் இங்க இருந்திருந்தா ராஜா மாதிரி வளர வேண்டியவன். ஆனால் கஞ்சிக்கு கையேந்திர நிலைமை, தாய்க்கு இருதயம் உடைக்கப்பட்டிருக்கும். செய்த தவறு என்ன தெரியுமா? ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலை. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க, மூத்த மகனுக்கு நான் கொடுத்துட்டேன், இல்லைனா என் 2வது பிள்ளைக்கு நான் நல்லா செஞ்சுட்டேன், மூத்த மகன் அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான். எப்படியும் போகட்டும், ஆனால் தாயானவள் பிள்ளைகளை ஒரே திராசில் வைத்து அளந்து பார்க்க வேண்டும். தாயானவள் பிள்ளைகளை ஒரே திராசில் வைத்து அளந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மூத்த மகனுக்கு அது, 2வது மகனுக்கு இது, 3வது மகனுக்கு இவ்வளவு போதும், வர வர தேஞ்சு அப்படியே போயிடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். தாய்மார்கள், நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த உலகத்திற்கு உங்களை போல ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தாய், உங்களை போல வல்லமை உள்ள ஒரு தாய், உங்களை போல அபிஷேகம் உள்ள ஒரு தாய் இல்லை என்று உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சாட்சி சொல்லணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அம்மா குறித்து சாட்சி சொல்ல பயப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். நம்முடைய பிள்ளைங்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், ஆகாரை குறித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய மகன் செத்து போக கிடக்கிறதை பார்க்கிறாள். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள், அதை பார்ப்பதற்கு என் இருதயம் ஒத்துழைக்கவில்லை. என்னுடைய மகன் சாவதை பார்ப்பதற்கு என்னுடைய மனம் விடம் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் பிள்ளைங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர், நீ எந்தாலும் நாசமா போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கவனமா இருக்கணும். பிரியமானவர்களே, வேத புஸ்தகம் ரொம்ப அழகா சொல்லுது, ஏவாள் என்பது வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். பிள்ளைகள் நம்மளை பார்த்து சொல்லணும், என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா நல்ல காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க, என் வாழ்க்கையில குறைவு வச்சதில்லை, என் வாழ்க்கையில தப்பு பண்ணதில்லை, என் வாழ்க்கைக்கு எது தேவையோ, எது நன்மையானதோ, எது நல்லதோ அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற வார்த்தை எப்பொழுது நாம் கேட்கிறோமோ அன்னைக்கு தான் அன்னையர் தினம் நமக்கு, அன்னைக்கு தான் மதர்ஸ் டே. அது வரைக்கும் வாழ்க்கையில் மதர்ஸ் டே நமக்கு கிடையாது. என்னைக்கு நம்ம பிள்ளைங்க, நம்ம புருஷன் நம்ம பார்த்து சொல்றாங்களோ, எம்மா நீதாம்மா தங்கம், உன்னை போல இந்த உலகத்தில் நான் யாரையும் பார்த்ததில்லை. பிள்ளைங்களை உங்களை பார்த்து சொல்லணும், என் அம்மாவை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். பரவாயில்ல, ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் தாயாக இருந்தாலும் இன்னும் சின்ன பிள்ளையாகவே தான் இருக்கிறாங்க. சும்மா விளையாட்டு புத்தியோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சண்டையோடு தான் இருக்கிறாங்க, பிள்ளைங்க கிட்ட சண்டை போட்டுட்டு பேசிக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் தேவன் அறிந்து கொண்ட பிள்ளைகள், தேவனுடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைங்க, we want to live. வேத புஸ்தகத்தோடு நம்மளை இசைந்து, ஆண்டவரே நான் வாழ்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை வழி நடத்தும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரெபெக்காள் செய்யும்போது, துரோகம் செய்யும்போது நல்லா தான் இருந்துச்சு.
ஆசீர்வாதத்தை வாங்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் தனிமையில கடந்திருப்பான். ஏன் தெரியுமா? ஏசா ஈசாக்கை கவனித்து கொண்டே இருந்திருப்பான். ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. ரெபெக்கா தனிமரமாக்கப்பட்டிருப்பாள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பார்ஷியாலிட்டி உங்க வாழ்க்கையை தலைகீழ மாற்றி விடுகிறது. பார்ஷியாலிட்டி பார்த்து பார்த்து வாழுகிறோமே, எதற்கு இந்த வாழ்க்கை? உண்மையாக தேவனுக்கு பயந்து ரெண்டு பேர் இருந்தாலும் ரெண்டு கண்கள் போல ஒரே போல பாவிக்க வேண்டும். 10 பிள்ளைங்க இருக்குதா, சந்தோஷமா 10 பேரும் ஒரே போல ட்ரீட் பண்ணணும். ஒரு பேர் இருக்கிறாங்களா, ஒருத்தரையும் ஒன்று போல ட்ரீட் பண்ணணும். தேவன் அதை தான் உங்களிடத்தில் விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் 2 வார்த்தை எடுத்து வைத்திருக்கிறேன். அன்னையர்கள் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது வாழ்ந்து காட்டணும். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களுக்காக நான் வாழுவேன், என் பிள்ளைங்களுக்காக எத்தனை நெருக்கம் வந்தாலும் நான் சகிப்பேன், என் பிள்ளைகளுக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் என்கிற இருதயம் இருக்கணும். 2வது என்ன இருக்கணும் தெரியுமா? என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன் ஐயா. என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன். ஒரு முன்னுதாரணமாக நான் பரிசுத்த தேவனோடு சேர்ந்து ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து என் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக நான் காணப்படுவேன் என்று எப்பொழுது ஒப்பு கொடுக்கிறீங்களோ, இந்த அன்னையர் தினத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மதர்ஸ் டேல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த மதர்ஸ் டேல நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார், ஆசீர்வதிப்பார், குறைவுகளை மாற்றுவார். எங்கள் அன்பின் வாழ்த்துக்களில் தெரிவித்துக் கொள்கிறோம். வசனம் சொல்லியிருக்கிறது, அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்றார்கள். எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? முதல்ல பார்த்தோம், உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் எதையும் செய்ய தயாராருங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போக ரெடியாருங்க. 2வது பார்க்குறோம், உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள். 2வது ஒரு வார்த்தை மிக அழகாக நீதிபதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. புருஷரும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தோம், நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். எத்தனையோ பேர் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நீ மேலானவள் என்று புருஷன் உங்களை புகழ்கிற வாழ்க்கை நீங்க வாழணும். அதுதான் அன்னையர் தினத்தில் உங்களுக்கு கொடுக்கிற மேலான பரிசு. அதுதான் அன்னையர் தினத்தில் உங்களுக்கு கிடைக்கிற மேலான ஒரு பரிசாக இருக்கிறது. இன்னைக்கு நினைக்கலாம், சிலர் ஃப்ளவர் பொக்கே கொடுக்குறாங்க, மதர்ஸ் டேன்னு சொன்னோன்னே சில கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அது உங்க வாழ்க்கையில பரிசு அல்ல. 2 காரியம் உங்க வாழ்க்கையில பரிசு. பிள்ளைங்க உங்களை பார்த்து சொல்லணும், புருஷன் உங்களை பார்த்து சொல்லணும், என் அம்மா நல்லவங்க ஐயா, என் புருஷன் என் மனைவி நல்லவள் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை எப்பொழுது நீங்கள் வாழுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு அன்னையர் தினம். அந்த தினத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நிச்சயமாய் ஒவ்வொரு அன்னையர்களையும் கர்த்தர் பலப்படுத்துவார். ஒவ்வொரு தாய்மார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவர்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் எத்தனையோ தாய்மார்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமே, என்னுடைய வாழ்க்கையில் பலனை இழந்து போயிருக்கிறேனே, குடும்பத்தில் போராட்டத்தோடு உட்கார்ந்து இருக்கிறேனே என்று கண்ணீரோடு இருக்கிற நிலைமை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பின் ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் அப்பா. இந்த காலை நேரத்தில் 2 காரியத்தை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். ஏவாள் என்பது ஹாவா என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. அது 2 உதாரணத்தை கொடுக்கிறது, 2 அர்த்தங்களை கொடுக்கிறது. முதலாவது, நான் வாழ்வது என் பிள்ளைகளுக்காக நான் வாழ வேண்டும், குடும்பத்திற்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணம். 2வது பார்க்கிறோம், ஒரு முன் உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக உலகத்தில் வாழும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. சொல்றீங்களா? ஆண்டவரே, எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூக்கி சுமப்பீர் வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீர்
வாழ்நாளெல்லாம் சேர்ந்து பாடுங்க. தூக்கி சுமப்பீரே ஓ இயேசுவே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். இன்னும் சத்தமா சொல்றீங்களா? தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே ஓ இயேசுவே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், கடைசியா ஒரு மன கரங்களை மேல உயர்த்தி தூக்கி சுமப்பீரே வாழ்நாள. ஒவ்வொரு தாய்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களை உயர்த்த போறாரம்மா. தூக்கி சுமப்பீரே, என் பிள்ளைகளுக்காக நான் வாழுவேன். ஒப்பு கொடுங்க அப்பா, ஒரு முன்னுதாரணமாக வாழுவேன் அப்பா. நீர் என்னை தூக்கி சுமப்பீரே. ஒரு முறை கூட தூக்கி சுமப்பீரே. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆண்டவரே, இனி பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டேன் அப்பா. இனி உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வேன் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வேன் அப்பா. 2 பிள்ளைகள் இருந்தாலும் 2 பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். 3 பேர் இருந்தாலும் 3 பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் அப்பா. வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கையை வாழுவேன் தகப்பனே. ஆண்டவரே, என்னுடைய ஜீவன் போனாலும் என் பிள்ளைகளுக்காக வாழுவேன். ஒப்பு கொடுக்கிறீங்களா மகா? ஓ இயேசுவே, ஹல்லேலூயா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். நீங்க மட்டும் சொல்லுங்க. தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஆவியானவரே, இந்த அன்னைய தினத்துல இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் என் தேவன் கடந்து வருவீராக. குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் மாறட்டும். ஒவ்வொரு தாய்களும் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக வாழுகிற அனுபவம், புருஷனுக்காக வாழுகிற அனுபவம், ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, ஒரு வழிகாட்டியாக திகழ்கிற ஒரு அனுபவம் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தருடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மைகளினால், கிருபைகளினால் கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பின் பாதத்தில் முழுவதுமாக எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்ந்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென்.